அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் அரைவட்ட வடிவிலான பூங்காவின் வேலியாக பயன்படுத்தப்பட்ட சங்கிலியினுடைய நீளம் 72 மீட்டர் எனில் பூங்காவினுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அரைவட்டத்தினுடைய சுற்றளவு, முழு வட்டத்தினுடைய சுற்றளவு 2πrங்கிறது தெரியும். அப்போ இந்த அரைவட்டத்தினுடைய இந்த வட்டவியலினுடைய பகுதி πr. அதே போல் இதில் ஒரு ஆரம் இருக்குது, இங்கே ஒரு ஆரம் இருக்குது. அப்போது 2r கூட்டல் πr. இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்கி ஆர் பொதுவாக இருக்குது. ஆரை பொதுவாக எடுத்துகிட்டு 2 + π அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஏற்கனவே இந்த பூங்காவினுடைய வேலியாக பயன்படுத்தப்பட்ட சங்கிலியினுடைய நீளம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய மொத்த சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. அது 72 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரத்தினுடைய மதிப்பு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் 2 + πயினுடைய மதிப்பு 22/7 = 72. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பொதுவாக 7 எடுத்துக்கிடுவோம். 7 2 14 கூட்டல் 22 = 72. ஆறு இங்கே இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 36/7. இது அந்த பகுதிக்கு போச்சுன்னாக்கி நமக்கு தலைகீழாக மாறும். அப்போ 7/36 அப்படின்னு மாறும். அப்போ ஆரத்தினுடைய மதிப்பு 6 6 36, 12 6 72, 1 6 6, 2 6 12, ரெண்டையும் 7ஐயும் பெருக்குனிங்கன்னா 14 மீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அரைவட்டத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அரைவட்டத்தினுடைய பரப்பளவு அரை πr². அப்போ இதில் அப்படியே ஆரத்தினுடைய மதிப்பை பிரதியிடுங்க. அரை பெருக்கல் பையனுடைய மதிப்பு 22/7, ஆரத்தினுடைய மதிப்பு 14ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 14 பெருக்கல் 14, 1 7 7, 2 7 14, 1 2 2, 1 2 2, 14ஐயும் 22ஐயும் பெருக்கணும். 2 கொண்டு 14 பெருக்கிறீங்கன்னா 28, மறுபடியும் 2 கொண்டு 14 பெருக்கிறீங்கன்னா 28. கூட்டி போடுங்க. 8 10 மீதி 1, 308 சதுர மீட்டர். நமக்கு ஆப்ஷனில் டி ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.